கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். எதற்காய் ஜெபிக்க போகிறோம் என்றால், தேவன் ஒரு வார்த்தையை சொன்னாரானால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவாரானால் அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிற தேவன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், ஆகாதென்று தள்ளினவர்களே மூளைக்கு தலைக்கல்லாக மாறினார்கள் என்று சொல்லி, அவர்கள் மூளைக்கு தலைக்கல்லானவர்கள் எங்கு தலைக்கல்லாய் மாற்றப்படுகிறார்கள் என்றால், கிறிஸ்து இயேசு என்கிற அஸ்திபாரத்தின் மேல் அந்த கல், அந்த மூளைக்கல் கிறிஸ்து இயேசுவின் அஸ்திபாரத்தின் மேல் வைக்கும் பொழுது அந்த கல் தலைக்கல்லாய் மாறுகிறது. எஸ், தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நான் ஆகாதவன் என்று என்னை தள்ளினவர்கள் மத்தியில் என் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவீராகன்னு சொல்லி தேவ சமூகத்தில் செபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் ஆகாதவன் என்று சொன்னவர்கள் முன்பாக, நான் வேண்டாம் என்று சொன்னவர்களுக்கு முன்பாக, இவனால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் போல நார்த்தான்வேல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நாசரேத்திலிருந்து நன்மை வருமோ? என் வாழ்க்கைக்கு நன்மை வருமோ? என் வாழ்க்கை மாறுமோ? என் வாழ்க்கைக்கு ஸ்தோத்திரம் மாற்றங்கள் உண்டாகுமோ? கேட்கிறோம். எனக்கு நன்மை உண்டாகுமா? நாசரேத்திலிருந்து எனக்கு நன்மை உண்டாகுமா? நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமா? வேதம் சொல்லுகிறது, நாசரேத்திலிருந்து கிறிஸ்து இயேசு ஒருவர் பிறந்திருக்கிறார். அவர் ஸ்தோத்திரம், அவர் எனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார் என்று சொல்லி, அவருக்குள் நான் கட்டப்படும் பொழுது அவரின் வாழ்க்கைய தலைக்கல்லாய் மாற்றுகிற தகப்பன். எஸ், தேவ சமூகத்தை நோக்கி கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்கலாம். ஆவியானவரே, என் வாழ்க்கையை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் உமக்குள் கட்டப்பட நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நான் உமக்குள் கட்டப்பட்டு இருக்க நான் விரும்புகிறேன்ப்பா. நான் உம்மோடு இசைந்திருக்க விரும்புகிறேன்ப்பா. நான் உம்மோடு நாட்டப்பட்டவனா இருக்க விரும்புகிறேன்ப்பா. ஆவியானவர் வேதத்தில் ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். பயிரோடு சேர்ந்து கதிரோடு சேர்ந்து களையும் வளரும் என்று. அந்த கதிரையும் களையும் ஒன்றாய் வளர வைப்பார். அவருடைய நாள் வரும் பொழுது பதரையோ அக்கினியால் சுட்டெரித்து போடுவார். அவருக்கு தேவையானது நன்மையானது மட்டும்தான். வளருகிறது எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதுன்னு கேட்டா இல்ல, கிறிஸ்துவுக்குள் வளருவதே கர்த்தருக்கு பிரியமானது. கேளுங்க, தேவ சமூகத்துல நான் மேன்மை அடைவது, நான் உயர்வு அடைவது, நான் ஆசீர்வாதம் அடைவது, நான் நன்மை அடைவது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், மற்றவர்களை போல வளருவது அல்லப்பா. நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர வேண்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்க இந்த 16வது நாள் ஆண்டவரே, என்னை நான் உமது சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உமது சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லோரும் வளருவது போல நாங்க வளர விரும்பலப்பா. எல்லோரும் வளர்க்க விரும்புவது போல நாங்க வளர்க்க விரும்பல ஆண்டவரே. எல்லோரும் விசுவாசிப்பது போல நாங்கள் விசுவாசிக்கிறதுல ஆண்டவரே. நாங்கள் ஒன்றை விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஸ்தோத்திரம், கிறிஸ்து இயேசுவுக்குள் வளர வேண்டும் என்று, நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் வளர வேண்டும் என்று தேவ சமூகத்தில் கேளுங்க, ஜெபியுங்க. ஆண்டவரே, நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் வளர வேண்டும் அப்பா. நான் பார்ப்பதற்கு ஆண்டவரே கதிரை போல் இருந்துட்டு கலையாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் கலையாய் இருந்துட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னிடத்திலிருந்து நன்மையை காண முடியாதப்பா. நான் உயர்வு அடைய முடியாது ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த கலை நினைத்து கொண்டிருக்கும் என்னையும் அந்த எஜமான் அறுத்து என்னையும் ஒரு கட்டு கட்டி என்னையும் அவன் சேர்த்து வைப்பான் என்றது விரும்புகிறது. ஆனால் ஸ்தோத்திரம், வேத வாக்கியம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த பதிரை அவர் அக்கினியால் சுட்டெரித்து போடுவாரே தவிர அதை அரிக்கட்டாய் கட்டி தன் தோளின் மேல் வைத்து கொண்டு அவர் போகிற தேவன் அல்ல. தேவ சமூகத்துல நான் கட்டப்பட்டு தேவனுடைய தோளின் மேல் நடக்கிறவனா இருக்கிறேனா, அல்லது அக்கினியால் எரிக்கப்படுகிறவனா இருக்கிறேனா? தேவ சமூகத்தை நோக்கி ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எல்லோரும் வளருவது போல நாங்கள் வளர விரும்பக்கூடாதுப்பா. எஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க பெரிய தவறே அதுதான். எல்லாரும் வளர்றாங்க, நானும் வளரணும். எல்லாரும் உயரடைகிறாங்க, நானும் உயர்வடையணும்.
எல்லாரும் நல்ல வேலைக்கு போயிட்டாங்க, நானும் நல்ல வேலைக்கு போகணும். எல்லாரையும் பாரு, என்னையும் பாரு. இல்லை இல்லை, தேவ சமூகத்தில் மற்றவர்களை பார்ப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காகவே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ஓட்டம் அவரை நோக்கி ஓடுகிற ஓட்டம். தேவ சமூகத்தில் ஆண்டு நான் உமக்குள் கட்டப்பட்டு இருக்கிறவனாய், நான் உமக்குள் கட்டப்பட்டு இருக்கிறவனாய், என் ஆவிக்குரிய வாழ்க்கை உமக்குள் கட்டப்பட்டு இருக்கிறவனாய். ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர் எல்லா விதமான காரியமும் உமக்கு முன்பாக கட்டப்பட்டு இருக்கிறவனாய் இருக்க விரும்புகிறேன். தேவ சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் என் வளர்ச்சியை நான் வேறு விதத்தில் யோசிச்சிருக்கலாம், என் ஆசீர்வாதத்தை வேற விதத்தில் யோசிச்சிருக்கலாம், எனக்கு சொல்லப்பட்டதான எல்லா காரியத்தையும் நான் வேறே சிந்தை உடையவனாக இருந்து யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம், நான் வேறே சிந்தை உடையவனாக இருப்பது அல்ல, நான் கிறிஸ்துவின் சிந்தை உடையவனாக இருக்க விரும்புகிறேன்ப்பா. நான் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டவனாக இருக்க விரும்புகிறேன்ப்பா. ஏதோ வைக்கோலை வைத்தோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டு புல்லுகளை வைத்தோ அல்ல ஆண்டவரே, அன்று கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்ட அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் கட்டப்பட்டவனாக இருக்க விரும்புகிறேன். தேவ சமூகத்தில் சொல்லுங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை உடைக்க யாராலையும் முடியக்கூடாதுப்பா. என் ஆவிக்குரிய வாழ்க்கை எளிதில் முடிஞ்சு போகிறதா இருக்கக்கூடாதுப்பா. என் ஆவிக்குரிய ஓட்டை எளிதில் அஸ்தமிக்கிறதா இருக்கக்கூடாதுப்பா. என் ஆவிக்குரிய ஓட்டை எளிதில் கரைஞ்சு போகிறதா இருக்கக்கூடாதுப்பா. என் ஆவிக்குரிய வாழ்க்கை சீக்கிரத்தில் மறைஞ்சு போகிறதா இருக்கக்கூடாதுப்பா. அது நித்திய காலமாய் நிலைத்து நிற்கத்தக்கதாக ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தருக்கு உதவி செய்யுங்க. ஆண்டு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தான் என்று சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க, தேவ சமூகத்தில் நாம் எதையோ கேட்கிறோம். நான் உமக்குள் கட்டப்பட்டவனா இருக்கணும்பா, நான் உமக்குள் கட்டப்பட்டவனா இருக்கணும்பா, நான் உமக்குள் கட்டப்பட்டவனா இருக்கணும்பா, நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் கட்டப்பட்டவனா இருக்கணும். ஆவியானவரே, வயல்வெளியில எல்லாமே வளருகிறது, களையும் வளருகிறது, பயிரும் வளருகிறது. களைக்கும் பயிருக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆனால் ஸ்தோத்திரம், நாளானது ஒன்று வரும். அவர் ஸ்தோத்திரம் பதரையெல்லாம் அக்கினியில போற்றுவாரு. ஸ்தோத்திரம், எனக்கும் பதருக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கும் பதருக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்தோத்திரம், பதரானது உலகத்தால் வளர்ந்தது, கதிரானது கிறிஸ்துவால் வளர்க்கப்பட்டது. தேவ சமூகத்தில் கேளுங்க, நான் உலகத்தால் வளர்க்கப்படக்கூடாதுப்பா, நான் கிறிஸ்துவால் வளர்க்கப்படணும். நான் உலகத்தின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவனாய் அல்ல, கிறிஸ்து இயேசு அஸ்திபாரம் போடப்பட்டவனாக, ஆண்டவர் அவரோடு கட்டப்பட்டவனாக, அவரோடு நாட்டப்பட்டவனாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவருக்குள் நிற்கிறவனாக. ஆபிரகாம் கர்த்தருக்குள் தன்னை வைத்து கொண்டது போல, ஸ்தோத்திரம் மோசே தன்னை கர்த்தருடைய ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரம் கரத்தின் மறைவில் தன்னை மறைத்து கொண்டது போல, ஆண்டவரே தேவ சமூகத்துல தாவீது தன்னை புதைத்து கொண்டது போல, சிறைச்சாலை மத்தியில பவுலும் சிலவும் துதியால் தங்களை போர்த்தி கொண்டது போல, தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆவியானவரே, எனக்கு இக்கட்டு வரும் பொழுது, எனக்கு நெருக்கம் வரும் பொழுது, எனக்கு போராட்டம் வரும் பொழுது, நான் கிறிஸ்துவின் அஸ்திவாரம் போடப்பட்டவன் என்ற மனநிலைமையோடு நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏதோ உலகத்தானை போல நான் செயல்படக்கூடாது, உலக மனுஷனை போல நான் செயல்படக்கூடாது. நான் கிறிஸ்துவால் கட்டப்பட்டவன், நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், நான் இயேசுவுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறவன், நான் இயேசுவுக்காக வாழும்படி பிரித்தெடுக்கப்பட்டவன். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய பேச்சில, என்னுடைய பார்வையில, என்னுடைய சிந்தையில நான் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டவனாய் இருக்கணும்பா, நான் கிறிஸ்துவுக்குள் நாட்டப்பட்டவனாய் இருக்கணும்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே பதரை போல வளர்ந்து அக்கினியில் போவதை விட நான் கதிரை போல் வளர்ந்து தேவனுடைய களஞ்சியத்தில் சேர விரும்புகிறேன். எங்களை உமது கரத்தில் விட்டு கொடுக்கிறோம், எங்களை உமது கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். எஸ், எங்க வாழ்க்கை மாறட்டும்பா, எங்க வாழ்க்கை மாறட்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ள அந்த ஸ்தோத்திரம் மோரியா மலையில அந்த பலிபீடத்து அண்டையில தன்னை அவர் வைத்த பொழுதுதான் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னாரு, இதற்கப்புறம் நீ விசுவாசத்தின் தகப்பனாய் மாறுவாய் என்று சொல்லி. இன்னைக்கு தேவ சமூகத்துல நான் 25 வருஷமா வளர்ந்தது உண்மைதான். 25 வருஷமா எப்படி வளர்ந்திருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள் வளர்ந்திருக்கிறேனா, உலகத்தோடு வளர்ந்திருக்கிறேனா? ஆபிரகாம் கொஞ்சம் உலகத்துல வளர்ந்தாரு. அதனாலதான் கர்த்தர், நீ வா, நீ மறுபடியும் என்கிட்ட வா, நீ மறுபடியும் என்கிட்ட வா, உன் விசுவாசம் சோதிக்கப்பட நீ என்கிட்ட மறுபடியும் வா, உன் ஜெபம் சோதிக்கப்பட மறுபடியும் நீ என்கிட்ட வா. நீ யாருக்குள்ள கட்டப்பட்டு இருக்கிற, நீ யாருக்குள்ள நாட்டப்பட்டு இருக்கிற, நீ யாரை நம்பி நடந்துகிட்டு இருக்கிற, நீ யாரை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிற, நீ யாரை நம்பி உலகத்தானை போலவா, உலகத்தாரை போலவா? வித்தியாசம் ஏது? தேவ சமூகத்தில் கேளுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டவன், நான் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டவன். எஸ் 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 கதிருக்கு வித்தியாசம் கிடையாது, ஆனால் ஸ்தோத்திரம் கலைக்கு வித்தியாசம் கிடையாது, கதிருக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த கதிர் மணிகளை சுமந்திருக்கும், அந்த கதிர் மணிகளை சுமந்திருக்கும். வேதம் சொல்லுகிறது, அது வரங்கள், அது கனிகள், அது வரங்கள், அது கனிகள், அது ரட்சிப்பு, அது சமாதானத்துக்கு ஏதுவான காரியம். இப்படி பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஆனால் கலைக்கிட்ட எந்த ஒரு காரியமும் இருக்காது. அது வளரும்,
அது வளரும், அது வளரும். எஸ். அவியானவரே உமக்கு நன்றி. தேங்க்யூ. ஒரு வார்த்தை. எஸ். ஒரு வயல்வெளியில அநேக விதை விதைக்கப்பட்டு அது வளர்ந்து வருகிறது. வளர்ந்து வரும் பொழுது அதனோடு களைகளும் வளர்ந்து வருகிறது. அந்த வயல்வெளியின் அந்த உரிமையாளர் நினைக்கிறாரு, எல்லாம் நல்லா ஹைட்டா வளருதுன்னு. அவர் ரொம்ப ஆசையோடு எதிர்பார்த்திருந்தார். ஆனா கடைசியில உயரமா வளர்ந்தது எல்லாம் கலையாய் மாறியது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலகத்துக்கும் நமக்கும் அதே போலதான். உயரமா வளருவது எல்லாம் கதிராய் மாறுவது அல்ல. உயரமாய் நிற்பது எல்லாம் கதிராய் மாறுவது அல்ல. ஸ்தோத்திரம். உயர்வதை விட கதிர் தாழ்ந்திருக்கும். உயர்ந்த கலையை விட கதிர் தாழ்ந்துதான் இருக்கும். எஸ். நான் தாழ்ந்திருக்கிறதுனால என் வாழ்க்கை அக்கினிக்கு போவது இல்லை. நீ உயர்ந்து இருக்கிறதுனால நீ பரலோகத்துக்கு போறது இல்லை. இதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு. தேவ சமூகத்தை நான் உலகத்தால் வளர்ந்து நிற்பதை விட நான் தேவனுக்காய் குனைந்து நிற்பதே எனக்கு போதும். நான் உலகத்தால் வளர்ந்து நிற்பதை விட நான் தேவனுக்காய் குனிந்து நிற்பது எனக்கு நலம்பா. என்னை விட்டு கொடுக்கிறேன். ஜீசஸ், தேங்க்யூ. கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டவர்கள் எப்பொழுதும் அவரை போலவே விட்டு கொடுக்கிறோம்ப்பா. செபிக்கலாமா? எஸ். தேங்க்யூ ஃபாதர். அன்பின் பரலோக பிதாவே, மரணம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகிழ்ச்சி நிறைந்த இந்த ஆண்டவரே மாலை நேரத்திலும் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் கட்டப்பட்டவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆகாதென்று தள்ளினதான அந்த ஒரு படி ஆண்டவரே, ஒரு பிடி விதையானது ஆண்டவரே அது உயர வளர்வது இல்லை. அது சுத்திர மணிகளோடு வளர்ந்து அது களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டது போல ஆண்டவரே, ஆகாதென்று தள்ளினவர்கள் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறியது போல அது கர்த்தராலே ஆயிற்று என்று சொன்னது போல இயேசுவே, நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் கட்டப்பட்டவர்களாய் இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். உதவி செய்யுங்கப்பா. வளருவது அல்ல, உயர வளர்வது அல்ல. ஸ்தோத்திரம். கர்த்தருக்காய் வளருவது. எங்க வாழ்க்கை மாறட்டும்பா. இந்த நாளிலிருந்து எங்க இருதயம் மாறட்டும். ஆண்டவர் எல்லோரையும் போல உயர வளர்வதை விட கிறிஸ்துவுக்குள் நான் வளருவது எனக்கு மேலானதுப்பா. கிறிஸ்துவுக்குள் வளருவது அது வளைந்துதான் இருக்கும், அது உயர்ந்து நிற்காது. எங்களை விட்டு கொடுக்கும், எங்கள் சபையை விட்டு கொடுக்கும். ஆண்டவரே, இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக வளைந்து நிற்கிறதான சபையை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உலகத்தை போல உயர்ந்து நிற்காம கிறிஸ்துவுக்கு முன்பாக வளைந்து நிற்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். கதிர்களை எல்லாம் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கதிரை எல்லாம் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா ஸ்தோத்திரம். இது அனைத்தும் உமது களஞ்சியத்தில் சேர்க்கப்படட்டும். இவைகள் அனைத்தும் அது களஞ்சியத்தில் சேர்க்கப்படட்டும். இவை அனைத்தும் களஞ்சியத்தில் சேர்க்கப்படட்டும். தேவ களஞ்சியமாம் பரலோகத்தில் சேர்க்கப்படட்டும். உம்முடைய கரத்துல வைக்கிறோம்ப்பா. மது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால நான் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் யாவரோடும் கூட இருந்து உங்களை தொடர்ந்து நடத்தட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள்? அல்லேலூயா, ஆமென். நல்லவர்கள். நிச்சயமாய் இந்த 16ஆம் நாள் கர்த்தர் நம்மை கிறிஸ்துவுக்காகவே வளர பண்ணுவார். உலகத்தை போல உயர்வு இல்லைன்னாலும், அல்லேலூயா, அல்லேலூயா, கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே ஒரு வார்த்தையை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். உலகத்தை போல நான் உயர வளரணும், நான் உயர வளராமல் குனிஞ்சே இருக்கிறேனே, நான் தாழ்ந்தே இருக்கிறேனே, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா? இல்லை. ஒரு நாள் ஒரு முடிவு உண்டாக்குற நாள் இருக்கிறது. அந்த நாள் எப்படின்னா, உயர வளர்ந்திருக்கிற அனைத்தும் அக்கினிக்கு இரையாக்கப்படும். கிறிஸ்துவின் நிமித்தம் தாழ்ந்திருக்கிற அனைத்தும் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இன்றைக்கு நம் மத்தியில் நம் சபையின் போதகரம்மா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இந்த நாள்லையும் 16வது நாள்லையும் கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் தேவனை துதிக்கிறேன். பாஸ்டர் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்றேன். வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 17, 18 வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 17வது வசனமும் 18வது வசனமும். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததனால் என்னோடு பேசுகிறவர் தேவர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 வசனங்களை வாசித்தோம். தாவீது நமக்கு பரிச்சயமான வசனம், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். தாவீது கேட்கிறார், நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? ஆண்டவர் சொல்றார், பின்தொடர், நீ அதை திருப்பிக் கொள்வாய். இங்கே கிதியோனை பத்தி பார்த்தோம். கிதியோனுக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தை, அதாவது தூதனை கொண்டு தம்முடைய வார்த்தையை பேசியும் கிதியோன் இங்க ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார், அடையாளத்தை கேட்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் உமக்காக போய் ஒரு காணிக்கைய, அதாவது ஒரு சமையலை ஒன்னு ரெடி பண்ணிட்டு நான் வர்ற வரைக்கும் நீங்க இங்க இருக்கணும், அதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தூதன் இடத்துல சொல்லுகிறார். அப்ப தூதன் இப்படியாக சொல்லுகிறார், நீ திரும்பி வரும் மட்டும் நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. நீ திரும்பி வரும் மட்டும் நான் இங்க இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்னன்னா, திரும்புவாய் ஆனால் திருப்பிக் கொள்ளுவாய். அல்லேலூயா. அல்லது நீங்க இப்படி உங்களுக்கு எளிமையா புரியணும்னா, அவரிடமாய் திரும்பி உனக்கானதை திருப்பிக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரியும் உங்களுக்கு, புரியுதா வார்த்தைகள்? திரும்புவாய் ஆனால் நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அல்லேலூயா. அல்லது அவரிடமாய் நான் திரும்பி எனக்கானதை நான் திருப்பிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் அவரிடமாய் திரும்பும் பொழுது நான் திருப்பிக் கொள்ளப்படுவேன். இப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அதாவது இந்த கேள்வி எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, நான் இன்னைக்கு பகல்ல செய்தி எடுக்க இங்க ஆயத்தமாக ஆலயத்துக்கு வந்துட்டு நான் மதியம் 3 மணிக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஒருத்தவங்க ஸ்டேட்டஸ்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அப்போ அந்த வார்த்தை 2 வார்த்தை தான். அந்த வார்த்தையை நான் பார்த்ததுக்கு அப்புறம், ஆகா, என்னடா நான் எடுத்த செய்தி அப்படியே ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்களே இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோ அந்த வார்த்தைக்கானது அப்படியே ஏத்துதா இருந்தது. அதுலதான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. எப்படியாக இருந்ததுன்னா, வாக்கு தத்துவம் சிலர் வாழ்க்கையில நிறைவேறுது, சிலர் வாழ்க்கையில நிறைவேறல. அல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் பலர் வாழ்க்கையில நிறைவேறுவதை, சிலர் வாழ்க்கையில நிறைவேறுது, சில வாழ்க்கை நிறைவேற. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், அவங்க வாழ்க்கையில எல்லாம் நிறைவேறுது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறல? வாக்கு தத்தங்கள் காமனானது. அது எல்லாமே உங்களுக்கும் தேவனிடத்துல இருந்து புறப்பட்டு வருது, எனக்கும் தேவனிடத்துல இருந்து புறப்பட்டு வருது. தேவனை அறிந்த ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் வார்த்தையானது பரத்திலிருந்து தான் உண்டாகி வருகிறது. அல்லேலூயா. அது ஒரே ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. அப்படி இருக்க சிலருக்கு நிறைவேறுகிறது, சிலருக்கோ ஏன் நிறைவேறவில்லை? நிறைவேறவில்லை என்பது தவறானது. ஏன் தாமதமாகிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைவேறும், எல்லாருக்கும் வார்த்தையானது நிறைவேறும். ஆனா சிலருக்கு
உடனடியாக நிறைவேறுது, சிலருக்கு கொஞ்சம் தாமதமா நிறைவேறுது. அல்லேலூயா. அப்ப இந்த கேள்வி எல்லாருடைய வாழ்க்கையில இருக்குதா? நிறைய பேருக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். அப்போ வார்த்தைகள் யாருக்கு சீக்கிரம் நிறைவேறுது? நான் திரும்பணும்னா எந்த காரியத்துல திரும்பும் பொழுது எனக்கும் வார்த்தைகள் உடனடியாக நிறைவேறும். உடனடியாகங்கிறத விட ஏற்ற நேரம் எப்பொழுது வரும், நான் எதிலே திரும்ப வேண்டி இருக்கிறது, நான் தேவனிடத்தை, ஏன்னா இப்படியாக தானே இருக்கு. தாவீது சொல்றாருல, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் ஆண்டவர் சொல்றாரு. இங்க சொல்றாரு, நீ திரும்பி வர மட்டும் நான் உனக்காக இருப்பேங்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நான் எங்க திரும்பும் பொழுது நான் எங்க திருப்பி கொள்ளப்படுவேன்? நான் தேவ சமூகத்துல திரும்பும் பொழுது நான் எனக்கானதை திருப்பி கொள்ளுவேன். தேவ சமூகத்துல நான் எந்தெந்த காரியத்துல எல்லாம் திரும்ப வேண்டி இருக்குது என்பதை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அதை தான் வாசிக்கிறோம். கிதியோனை பத்தி நமக்கு தெரியும். முந்தைய தினங்களெல்லாம் பாஸ்டர் கிதியோனை பத்தி பேசும் பொழுது ரொம்ப அழகாக அதை தெளிவுபடுத்தினார்கள். அப்போ கிதியோனை பத்தி கிதியோனிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவனும் ஒரு அடிமைத்தன வாழ்க்கையில தான் இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்த உடனே மீதியானியர் கையில ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. மீதியானியர்கள் மாத்திரமல்ல, அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர் 3 பேரும் புறப்பட்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அவைகளுக்கு உண்டான எல்லாத்தையும் அவங்க அடிமைப்படுத்தி இருக்கிறாங்க. இவங்க விவசாயம் பண்ணுவாங்கன்னா அதனுடைய விளை நிலச்சலை இவங்க எடுத்துக்கொள்ளுவாங்க. அந்த தேசத்தை அடிமைப்படுத்துறாங்க, அந்த தேசத்தை திருடி வைத்திருக்கிறாங்க. அப்ப இப்படியாக கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கிதியோன் இருக்கிறார். ஆனா கிதியோன் என்ன பண்றாரு? கிதியோனுக்கு அடுத்த கட்ட நோக்கம்லாம் எதுவுமே இல்லை. நான் எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பேங்கிறதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான நோக்கமும் இல்லை. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, நான் அடுத்து உயிர் வாழ்றதுக்கு கொஞ்சம் தானியங்களை நான் சேர்த்து வச்சு கொள்றேங்கிறதுக்காக, ஏன்னா எல்லாத்தையுமே மீதியானியர்கள் வந்து எடுத்துட்டு போயிடுறாங்களே, அப்போ கொஞ்சத்தை சேமித்து வைக்கிறதுக்காக ஆலைனா அந்த சேமிப்பு கிடங்கு பக்கத்துல இருந்து அவர் போரடித்து கொண்டு இருக்கிறார். அப்பத்துல தூதன் இப்படியாக வந்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்மளை போல கிதியோனு கேள்வி கேட்கிறார், கர்த்தர் என் கூட இருப்பார்னா ஏன் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடப்பானேன்? அப்படிதான் அவர் கேட்கிறாரு. கர்த்தர் எங்களோடு இருப்பார் என்றால் எங்கள் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கணும்? நாங்க ஏன் மீதியானியர் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவர் முற்பிதாக்களுக்கு செய்த அற்புதங்களை எல்லாம் எங்க முற்பிதாக்களை எங்களுக்கு சொல்லி இருக்க, ஏன் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறோம்? ஏன் எங்களுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்கிறார். நம்மளை போலவே. அல்லேலூயா. நம்மளும் வாக்கு தத்தங்கள் தாமதமாகும் பொழுது கேட்கிறோம்ல, வாக்கு தத்தம் நமக்கு தாமதமாகும் போது கேட்க மாட்டோம். அதே வாக்கு தத்தம் மற்றவங்களுக்கு நிறைவேறும் போது நம்ம கேட்போம். அல்லேலூயா. அது இயல்பு. அல்லேலூயா. அது ஒரு நம்ம மாம்சத்துல எழும்புகிற இயல்பான காரியம். நம்ம கேட்கிறோம், எப்பொழுது எனக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கிறோம். இப்படி கேட்கும் பொழுதுதான் அவர் ஒரு அடையாளத்தை காண்கிறார். தேவ தூதனே வந்து இறங்கி பேசி இருக்கிறார். அல்லேலூயா. தேவ தூதனை இறங்கி பேசி இருக்கிறார். அதை விட அதிசயம் என்னன்னா, இவர் பதிலுக்கு கேள்வியெல்லாம் கேட்கிறாரு. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஏன் இதெல்லாம் எங்களுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இவர் கேள்வி கேட்க அவர் பதில் சொல்ல, இவர் கேள்வி கேட்க அவர் பதில் சொல்ல, இப்படிப்பட்ட உரையாடலும் தூதனுக்கும் கிதியோனுக்கும் இடையில நடந்திருக்கு. 1, கண்ணார கண்டு இருக்கிறார். 2, பல கேள்விகளுக்கு என்னால இதெல்லாம் முடியாது, நான் என்னுடைய இதுல கோத்திரத்தை நான் சின்னவேன்னு சொல்லி, ஏன் எங்களுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி கேள்வியும் கேட்க அவர் பதிலும் பேசியிருக்கிறார். இவ்வளவு நடந்தும் ஒரு அடையாளத்தை கேட்கிறார். அப்ப இவ்வளவு வார்த்தை சொல்லுது, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய் அப்படின்னு சொல்லி வார்த்தை வந்ததும் இவருக்கு அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இல்லை. இன்னொன்னு, என்ன கொண்டா நடக்கும்? ஒரு விசுவாசம், ஒரு நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. இதன் மத்தியில அவர் ஒரு அடையாளத்தை கேட்கிறார். இது நீங்க தான் என்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா, தூதன் தான் பேசுறாரு, தூதன் பலப்படுத்துறாரு, எல்லாம் பண்ணியும் நீங்க தான் இதை பேசுறீங்க அப்படின்னா நான் வரும் மட்டும் நீங்க இருங்கிறாரு. தூதன் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை என்னையும் பலப்படுத்தணும். நீங்க உங்களுக்கும் எனக்கும் ஒரு விசுவாசம், தேவன் வந்தாதான் நடக்கும், இல்ல சில காரியங்கள் செய்தாதான் நடக்கும்னா கர்த்தர் அதையும் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அதையும் செயல்படுத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இப்ப என் பிள்ளைக்கு இதை செய்தாதான் அவன் நம்புவா அப்படின்னா, தோமா தொட்டு பார்த்தா தான் நம்புவேன்னா தொட்டு பாருன்னாரு. அல்லேலூயா. ஆனா மற்ற சீஷர்கள் என்ன பண்ணாங்க? நம்ம தான் அடிக்கப்பட்டதை பார்த்தோமே, அவர் மரித்தது உண்மைதான், அவர் வாக்குத்தத்தம் அவர் சொன்ன, அதாவது அவர் முன்னமே சொல்லியிருந்தார், அவர் சொன்னது அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்ற விசுவாசிக்கும் பொழுது தோமா மாத்திரம் நான் தொட்டு விழாவிலே தொட்டு என் கை விரலை விட்டு பார்த்தால்தான் நான் நம்புவேன் என்றார்.
இன்னைக்கு தோமா இந்தியாவுக்கு வந்ததுனாலே என்னமோ நமக்கு அந்த அந்த எண்ணங்கள் பரவி இருக்குது. அல்லேலூயா. அப்ப நாமளும் என்ன பண்றோம், ஒரு அடையாளத்தை கேட்கிறோம். அப்ப நமக்கு இதுதான், இதன் மூலியம் தான் எனக்கு ஒரு விசுவாசம் உண்டாகும். ஆனால் கர்த்தர் அதையும் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தேவை, என் பிள்ளை நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கணும், என் பிள்ளை அந்த வாக்கு தத்தத்துக்கு தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளணும், என் பிள்ளை அதை சுதந்திரிக்கிறத என் கண்கள் பார்க்கணும். ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வார்த்தை இவ்வளவு கண்ணார கண்டும் தூதனோடு பேசியும் அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு அடையாளம் வேணும், நீங்க இங்க இருக்கணும். ஆனா இதே தூதன் மனோவா, அடுத்த அதிகாரங்களில் நீங்க வாசிக்கும் பொழுது மனோவா எலிசபெத் அவர்களிடத்துல, எலிசபெத் இல்ல, மனோவா, மனைவி பேர் கொடுக்கப்படல. மனோவாவின் மனைவியின் இடத்துல தூதன் வந்து பேசுகிறார். ஒரு உற்பவ காலகட்டத்தில், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துல நீ ஒரு குமாரனை, அதாவது மலடி எண்ணப்பட்ட நீயோ ஒரு குமாரனை ஒரு குமாரனை பெறுவாய் நீ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே அந்த இடத்துல இவருங்க விசுவாசித்துட்டாங்க. மனோவாவுக்கு ஒரு டவுட்டு. அப்ப மனோவா திரும்ப கேட்கிறாரு. அப்ப தூதன் வந்து திரும்பவும் பேசுறாரு. பேசிட்டு அவர் சொல்றாரு, இதே போல சொல்றாரு, இது நீங்க தான் பேசுறீங்கன்னா நான் போய் உமக்காக ஒரு பலியை ஆயத்தப்படுத்தி கொண்டு வரும் வரைக்கும் நீங்க இங்கே இருக்கணுங்கிறாரு. அப்ப தூதன் சொல்றாரு, இல்ல நீ அதை சாப்பிட சொல்லுவேன்னா நான் சாப்பிட மாட்டேன், நீ எனக்கு பலி செடுவான்னா நான் பலியிட மாட்டேன், நான் இருக்க மாட்டேங்கிறாரு. தூதன் இருக்க மாட்டேங்கிறாரு. அப்ப அந்த எல்லா ஒரு காரியத்துக்காக தூதன் எதற்காக புறப்பட்டு வருவார், ஆண்டவர் எதற்கான ஒரு வார்த்தைகளை பிள்ளைகளிடத்துல சொல்லுவதற்கு தூதனை அனுப்புகிறார். அப்போ அந்த தூதன் இன்ன விதமாய் அவன் செயல்படுத்துகிறான். மனோவாவின் இடத்துல எப்படியாய் செயல்படுகிறார்னா, என்னை ஆண்டவர் வார்த்தையை சொல்ல வர சொன்னாரு, நான் வந்து சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நான் போறேன். ஆனா இங்க கிதியோன் இடத்துல கிதியோனுக்கு ஏற்றுக்கொள்ளுகிற மனம் இல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அவன் நம்ப மாட்டான், அதனால நீ இருந்து அவனை பலப்படுத்திட்டு வா. அல்லேலூயா. அப்போ இருந்து என்ன பண்றாரு இந்த இடத்துல, நீ இரு. அப்போ அவர் கேட்ட உடனே இவர் சொல்றாரு, அந்த தூதன் பண்ணி சொல்லல, நானும் போக வேண்டியது இருக்கு, நான் போவேன், நீ கர்த்தருக்கு பலியிட்டு கூட எதுவுமே சொல்லல, நீ திரும்பி வரும் மட்டும் நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. நீ திரும்பி வரும் மட்டும் நான் இங்கே தான் இருப்பேன். இன்னைக்கு நம்ம பெண்களா இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட ஒரு சமையல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் எல்லாமே. அவர் போய் வெள்ளாட்டு குட்டி அப்பதான் பிடிக்கிறாரு, பிடிச்சி மாப்பு செஞ்சு எல்லாம் பண்ணி கொண்டு வர வரைக்கும் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா போயிட்டாருன்னா இவரு இடறிடுவாரு, தூதன் போயிட்டாருன்னா இவர் நம்ப மாட்டாரு. அப்ப நம்ம ஏதோ ஒரு பிரம்மையில கண்டிருக்கிறோம், அப்ப வாக்கு தத்தம் பொய்யா இருக்கும், இது வார்த்தை அல்லங்கிற ஒரு முடிவுக்குள்ள கிதியோன் வந்து விடுவார் என்று சொல்லி தூதன் இங்க எப்படியா செயலாற்றுகிறார்னா திரும்பி வரும் மட்டும் இருக்கிறார். ஆனா மனோவாவுக்கு வார்த்தையை சொல்ல சொன்னாரு, நான் வந்து சொல்லிட்டேன். ஆனா கிதியோனை கர்த்தர் பலப்படுத்த தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கெச்சமனையில சோர்ந்து போன பொழுது தூதர்கள் வந்து அவருக்கு ஊழியம் செய்தார்களாம். அல்லேலூயா. அப்ப சோர்ந்து போகிறப்பெல்லாம் பலப்படுத்த ஆண்டவர் தூதனை கட்டளையிடுகிறார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கிதியோனை போல நாமளும் வார்த்தை பெற்றுக்கொண்டது உண்மை, வார்த்தையை விசுவாசிப்பது அதை விட உண்மை. நம்ம நம்பிக்கை இருக்குது, முழு நிச்சயம் இல்லைனாலும் ஒரு வார்த்தையினுடைய ஒரு விருப்பம் இருக்குது. என் வாழ்க்கையில நிச்சயம் வார்த்தை நிறைவேறும், நான் நம்பின வார்த்தை, இந்த வாக்கு தத்துவம் அவங்களுக்கு நிறைவேறுது, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிறைவேறும் பொழுது எனக்கும் நிறைவேறும் என்பது என்னுடைய நிச்சயம். ஆனா சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போகும் பொழுது ஆண்டவர் தூதனையும் அனுப்பி பலப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். நீ திரும்பி வர மட்டும் நான் காத்திருப்பேன். இப்படியா இருக்கு, நான் இங்க இருக்கிறது உனக்கு பலப்படுத்தும்னா நான் இங்க இருக்க ரெடியா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நீ தேவ சமூகத்துக்கு நீ எப்படியா திரும்பணும்னா வார்த்தைக்கு நான் தகுதிப்படணும். ஆண்டவர் எப்படியா முதல் காரியம் எப்படியாக ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துறார்னா வார்த்தைக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். தகுதிப்படுத்தி பின்பு அவைகளை சுதந்திரிக்க பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல கிதியோன் வந்து அவனும் எல்லாத்த போல பயந்தவன் தான். ஆனா திடீர்னு வார்த்தை வருது, பராக்கிரமசாலியே நீ மீதியானியர்களை முறியடிப்பாயின்னு சொல்லி ரட்சித்துக் கொள்ளுவாய் இஸ்ரவேல் ஜனங்களை அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு குழப்பம்தான். அல்லேலூயா. இது நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில பிறக்கிற வார்த்தை. அதனால இவருடைய குழப்பத்துக்கு ஒரு காரணமும் உண்டு. ஏன்னா சூழ்நிலை இங்க அப்படி இல்லை, நீங்க சொல்ற மாதிரி நான் எழும்பி ரசிக்கிற அளவுக்கு இங்க சூழ்நிலை இல்லை. ஏன்னா ஒருத்த மாத்திரம் இல்ல, மீதியானியர், கிழக்கத்தி புத்திரர், அமலேக்கியர் 3 பேர் புறப்பட்டு வர்றாங்க. அப்ப இவங்களை நான் முறியடிக்கிறதுனா லகுவான காரியம் இல்லை. அப்ப நான் திருப்பி கொள்ளணும்னா நான் எப்படி திருப்பி கொள்ளுவேன், என்னால முடியல.
அப்போ இந்த காரியம் எப்படி நடக்கும் என்கிற ஒரு கேள்வியோடு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் அங்க இருக்கிறது உன்னை பலப்படுத்தும்னா நான் இருக்கிறேன். நான் இங்க இருக்கிறது உன்னைய வார்த்தைக்கு நேராக உன்னை தகுதிப்படுத்தும்னா நான் இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு 21 நாள் ஜெபத்துல இருக்கிறோம். இன்னைக்கு 16வது நாள். வாக்கு தத்தத்தை என் வாழ்க்கையில சுதந்தரித்து கொள்ள நான் சில காரியங்களில் தகுதிப்பட வேண்டும். நான் பெறுகிற ஆசீர்வாதத்துக்கு சில தகுதிகள் என்னிடத்துல வேண்டும் என்றால் கர்த்தர் அதை எனக்குள்ள செயல்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்ப அவர் என்னை செயல்படுத்துவார், அவர் என்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப நான் வருவது உனக்கு நல்லதுன்னா நான் வர்றேன், நான் இருக்கிறது உனக்கு நல்லதுன்னா நான் இருக்கிறேன், நான் உன் கூட பேசுறது உன்னை பலப்படுத்தும்னா நான் உன் கூட பேசுறேன், நான் உன் கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துவது உனக்கு நல்லதா இருந்துச்சுன்னா நான் அதையும் பண்றேன். ஏன்னா எனக்கு தேவை நீ வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கணும். நான் வாக்கு பண்ணினவர், நான் உண்மை உள்ளவரா இருக்கிறேன். நம்மளுடைய கேள்விகள் கிதியோனை போல எழும்புது. நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா ஏன் என் வாழ்க்கையில என்ன வரைக்கும் நடக்கல? அல்லேலூயா. நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா ஏன் என் வாழ்க்கையில என்ன வரைக்கும் நடக்கல? ஏன் என் பிள்ளைகள் வாழ்க்கையில என்ன வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இல்லை? ஏன் என் பிள்ளைகள், என் கணவர் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இல்லை? அப்ப நமக்குள்ள கேள்வி எழும்புது. நம்மளை அறியாமல் கேள்வி எழும்புதுன்னா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் பலப்படுத்துவேன் உன்னைய, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன் கூட இருக்கிறது தான் உனக்கு வேணும்னா நான் உன் கூட இருந்தும் நான் உன்னை பலப்படுத்துவேன். அல்லேலூயா. இன்னைக்கு இத்தனை நல்ல தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா அதை நீ நம்பாட்டி போன்றது நம்ம போயிடுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்பணும். நீ நம்புறதுக்கு நான் என்னால என்ன செய்ய முடியுமோ நான் உன்னை பலப்படுத்தணுமா நான் பலப்படுத்துறேன், நான் உன்னை அந்த பாதையில கொண்டு வர்றேன், நான் உன்னை தகுதிப்படுத்தணும்னா நான் உனக்கு எல்லாமே செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன். நாம என்ன பண்ணணும்னா வளைந்து மாத்திரம் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் வளைக்கிற வளைப்புக்கு நம்ம வளைந்து மாத்திரம் கொடுத்தால் போதும், நாம தகுதிப்பட்டு அவைகளை சுதந்திரிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. முதலாவது, வார்த்தைக்கு என்னை தகுதிப்படுத்த நான் தேவனிடத்துல திரும்பணும். அல்லேலூயா. நான் தேவனிடமாய் திரும்பும் பொழுது கர்த்தர் எனக்குள்ள தகுதிப்பட வேண்டிய காரியங்களில தகுதிப்பட வைத்து எனக்குள்ள அப்படிப்பட்ட கிரியைகளை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு வாக்குத்தத்தம் ஏன் என் வாழ்க்கையில நிறைவேறலைங்கிறதுக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா நீங்க தேவ சமூகத்துல திரும்பி கேட்கணும், ஆண்டவரே என் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க நான் சில காரியங்கள்ல தகுதிப்பட வேண்டி இருக்குன்னா நான் என்னை அப்படியே தருகிறேன், எனக்குள்ள கிரியை செய்யுங்க. அல்லேலூயா. எனக்குள்ள நீங்க கிரியை செய்யுங்க. எனக்குள்ள நீங்க கிரியை செய்யும் பொழுது நான் தகுதிப்பட்டு அவைகளை சுதந்திரிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எத்தனை பேத்துக்கு இது ஒரு பதில்? அப்ப வார்த்தைக்கு நான் தகுதிப்படும் பொழுது முதலாவது பதில், கர்த்தர் நமக்கு தருகிற முதலாவது பதில், வார்த்தைக்கு நான் தகுதிப்படும் பொழுது அவைகளை திருப்பிக் கொள்ளுவேன். அல்லேலூயா. என் ஆசீர்வாதங்களை நான் திருப்பிக் கொள்ளுவேன். அப்ப நீங்க ஆண்டவர் சமூகத்துல என்ன கேட்கணும்? வார்த்தைக்கு என்னை தகுதிப்படுத்துங்க. எத்தனை பேத்துக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஞாபகத்துக்கு இருக்கிறது? எத்தனை பேத்துக்கு தனிப்பட்ட விதத்துல ஆலயத்துக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்த வார்த்தை, நம்ம தனி ஜபத்துல பெற்றுக்கொண்ட வார்த்தை, வாக்கு தத்தம் முதலாவது இருக்குதா? அல்லேலூயா. வார்த்தை இருக்குமானால் நீங்க கண்ணை மூடிட்டு நம்புங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் வார்த்தை இருக்கு, நீங்க எனக்கு இதை சொல்லி இருக்கிறீங்க, நீங்க சொன்ன வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு நான் நிக்கிறேன். நான் இப்படி நிற்கும் பொழுது நான் தகுதிப்பட வேண்டிய காரியங்களில் கர்த்தரே என்னை தகுதிப்படுத்தி நடத்தணும். ஆண்டவர் முதல் காரியம் நம்மை தகுதிப்படுத்தி பின்பு சுதந்திரிக்க வைக்கிறார். வசனம் இப்படியா இருக்குது அல்லவா? நீங்கள் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு உங்க நடுவில் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் பரிசுத்தம் பண்ணணும்னா நான் தேவ சமூகத்துக்கு திரும்பணும். நான் திரும்பும் பொழுது எப்ப சுதந்திரிக்க வைப்பார்னா நான் தேவ சமூகத்துக்கு திரும்புற நேரத்துல திரும்பி உட்கார்ந்து இருக்கும் பொழுது, தேவ சமூகத்தை பார்த்து இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, நீ வார்த்தைக்கு தகுதிப்படணும், நீ இந்த காரியத்துல தகுதிப்பட்டுட்டேன்னா உன்னை நான் எளிதில் சுதந்திரிக்க வைத்துருவேன் என்று சொல்லி நம்மை முற்றிலும் ஆராய்ந்திருக்கிற இயேசு நம்மை தகுதிப்படுத்தி அதற்கான கிரியைகளை நமக்குள்ள செயலாற்றி நம்ம வாக்கு தத்தத்தின் பாதையில நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு பதிலை பார்க்க போகிறோம். என்னாகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாமா? என்னாகமம் 20:24. ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. திரும்ப ஒரு வாசிங்க சத்தமா. ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா.
அல்லேலூயா. மேரிபாவின் தண்ணீர் விஷயத்துல இது ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றவத, நீ மேரிபாவின் தண்ணீர் அண்டை இல்ல, அந்த காரியத்துல நீ எனக்கு கீழ்ப்படியல. இந்த சம்பவம் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பத்தை கேட்டாங்க, அப்பத்தை கொடுத்துட்டாரு. என்ன கவனிங்க, அப்பத்தை கேட்டாங்க, மன்னாவை பொழிய பண்ணார். எங்களுக்கு பசிக்குதுனாங்க, மன்னாவை கொடுத்தாரு. அடுத்து என்ன பண்றாங்க? அடுத்த அதிகாரத்துல எங்களுக்கு தவிக்குது, தாகமா இருக்குதுங்காரு. அப்போ தாகமா இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, முறுமுறுக்குறாங்க மோசையின் இடத்துல. நாங்க செத்து போறதுக்கா நீ என்ன வனாந்தரத்துல கூட்டு வந்தா, நாங்க தவிச்சு தண்ணி இல்லாம செத்து போறதுக்கா நீங்க எங்களை கூட்டு வந்தீங்கன்னு சொல்லி மோசையின் இடத்துல முறுமுறுக்கும் பொழுது மோசை இப்படியா சொல்றாரு, ஆண்டவரே இவங்க இப்படி பேசுறாங்க, நான் இவ்வளவு தூரம் நீங்க ஏன் இவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு பேசும் பொழுது இவர் விரக்தியில் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த கண்மலையை பார்த்து பேசுங்கிறாரு. கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசு. ஆனா நம்மால என்ன பண்ணிட்டாரு? அடிச்சாரு, இல்ல 2 அடி அடிச்சாரு. அல்லேலூயா. கோலை வச்சு 2 அடி அடிச்சாரு. அப்போ எங்க அடிக்க சொன்னாருன்னா, உன் கோலை வச்சு நீ சமுத்திரத்தை, அதாவது கடல்ல நீ அடி, அது பிளக்கும். அப்ப ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்திருந்தார் முன்பு. இப்ப இவரும் என்ன பண்ணிட்டாரு? ஜனங்களுடைய, இவருடைய இதுன்னு கூட சொல்ல முடியாது, ஜனங்கள் முறுமுறுத்ததனால, ஜனங்கள் இவரை காயப்படுத்தினதுனால ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையை இழந்து என்ன பண்ணிட்டாரு? அடிச்சுட்டாரு கண்மலையை. 2 அடி அடிச்ச உடனே ஆண்டவருக்கு கோபம். இந்த இடத்துல ஒரு சின்ன கீழ்ப்படியாமை தான் இது, அப்படிதானே? ஆண்டவர் என்ன சொல்ல, பேசுன்னு சொன்னார். இவர் பேசியிருந்தாருன்னா உண்மையிலே இந்த ஒரு காரியத்தை தவிர வேற எந்த காரியமுமே மோசைக்கு தடை இல்லை கானானுக்குள்ள போக. அப்படி இருக்க இந்த ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா இதை தாண்டிலாம் தேவனுக்கு பிரியமுள்ள கிரிகையை மோசை செய்திருக்கிறார். ஜனத்துக்காக பரிந்து பேசுறாரு. நீங்க என் பேரை வேணா கிறுக்கி போடுங்கப்பா, இவங்கள ஒரு நாள் அடிச்சிடாதீங்கன்னு சொல்லி, இவங்களை நீங்க சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி இவங்களுக்காக பரிந்தெல்லாம் பேசுறாரு, ஜெபிக்கிறாரு, நிறைய நியாயம் விசாரிக்கிறாரு, நல்லபடியா நடத்தி வந்தாரு. இந்த ஒரு சின்ன கீழ்ப்படியாமை மாத்திரம் தான் மோசையினுடைய வாழ்க்கையில கானானுக்குள்ள போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அப்ப இந்த சின்ன கீழ்ப்படிதல், இது நம்ம பார்வைக்கு சின்ன கீழ்ப்படிதல். ஆனா ஆண்டவனுக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, நான் என் வாக்குக்கு நீ கீழ்ப்படியல, நான் சொன்னதை நீ செய்யல. அப்ப இந்த மோசையே உன் விஷயத்துல எனக்கு ஒரே ஒரு சின்ன காரியம் தான் என்னன்னா, இந்த மேரிபாவின் விஷயத்துல, மேரிபாவின் தண்ணீர் அண்டை அந்த விஷயத்துல நீ கொஞ்சம் பொறுமையை இழந்துட்ட. இந்த வார்த்தையை ஆண்டவர் அடுத்து ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே வர்றாரு. எண்ணாகமத்துல இருந்து யாத்திராகமத்துல நடக்குது, எண்ணாகமத்துல சொல்றாரு, உபாகமத்துல சொல்றாரு. ஒவ்வொரு காரியங்களை திரும்ப இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வருகிறத சொல்லும் பொழுது இவர் என்ன பண்றாராம், அந்த காரியத்தை மெயினா சொல்றாரு. மேரிபாவின் விஷயத்துல நீ எனக்கு கீழ்ப்படியாதது, அதனால நீ கானானுக்குள்ள நீ சுதந்திரிக்க மாட்ட. நீ என்ன வேணா பண்ணு, நீ மலையின் மேல ஏறி இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிக்க போகிற கானான் தேசத்தை பார்க்க மட்டும் வேணா செய்யு, ஆனா உன் கால் அதுல போகாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல 2வது எதிர்பார்க்கிற காரியம், கீழ்ப்படிதல் உள்ள கிரியை செய்ய நான் திரும்பணும். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் உள்ள கிரியை செய்ய நான் திரும்பணும். மோசே கீழ்ப்படுகிறவர் தான், ஆனா அவருடைய கிரியை பொறுமை இழந்ததனால கீழ்ப்படிதல் உள்ள கிரியையாய் மாறல, கீழ்ப்படியாமையின் கிரியையாய் போனதனால அவர் என்ன பண்றாரு? கானானை சுதந்திரிக்கல. அல்லேலூயா. கானான் என்பது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்தை உனக்கு தருவேன். ஆனா இவ்வளவும் வார்த்தையை பெற்றுக்கொண்ட மோசையே வார்த்தையை சுதந்திரிக்கல. அல்லேலூயா. ஆனா மோசையை பார்க்கிலும் நாம நல்லவர்கள் அல்ல, அப்படிதானே? மோசையை பார்க்கிலும் நாம தேவனை பிரியப்படுத்துகிற காரியங்கள்ல செயல்படுகிறவர்கள் அல்ல. மோசே ஆண்டவருக்கு அவ்வளவு உண்மையா இருக்கிறார். முகமுகமாய் பேசின மோசைக்கே ஆண்டவர் சின்ன கீழ்ப்படியாமை நிமித்தம் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க விடலனா உங்களுக்கு எனக்கு எப்படி? நம்ம ஆண்டவர் நம்மை மண்ணென நினைவு கூறுகிறார், இது என் பிள்ளையினுடைய பலவீனம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை விட்டுருவாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் இந்த சின்ன சின்ன காரியத்திலையும் பார்க்கிறாருங்கிறது வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப மோசையை போல சின்ன காரியம்தான் அவர் வீணுன்னு பண்ணல. இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டுதான் அவர் ஒரு பொறுமை இழந்து பண்ணாரு. அப்படிப்பட்ட காரியத்துக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க விடல. அப்ப வார்த்தை நிறைவேற அவர் செய்ய சொல்றத நான் செய்யணும். அல்லேலூயா. முதலாவது நான் வார்த்தைக்கு தகுதிப்படணும். நீங்க தேவ சமூகத்துக்கு திரும்பும் பொழுது அவர் செய்கிற முதல் காரியம் நம்மை வார்த்தைக்கு தகுதிப்படுத்துவார். 2வது அவர் செய்கிற காரியம் நம்மை கீழ்ப்படிய பண்ணுவார். அல்லேலூயா. இதற்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமையில நம்ம கேட்ட வார்த்தையின்படியே அந்த கீழ்ப்படிய நம்ம கீழ்ப்படிய வைக்கிறதே அதற்கே ஒரு கிருபை வேணுமா? அல்லேலூயா.
நான் இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் சொல்ற விதத்துல கீழ்ப்படியணும்னா அந்த நான் கீழ்ப்படிவது அந்த கிரியை செய்யறேன் பாத்தீங்களா, அதற்கே ஒரு பெரிய கிருபை வேணுமா. அதையும் ஆண்டவருடைய கிருபையே செய்கிறது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர்ல வாஸ்தவம் இல்லப்பா 10:15 நினைக்கிறேன். அந்த வசனத்தின் அதான் அந்த நம்ம கீழ்ப்படிய வேண்டும்ங்கிறது, நம்ம கீழ்ப்படிய வைக்கிறதே பெரிய கிருபை. அல்லேலூயா. அப்ப இந்த கிருபையை பெற்று, இந்த கிருபையை தேவ சமூகத்துக்கு நம்ம திரும்பும் பொழுது அவர் தருகிறார். அப்போ 2வது காரியம், நான் தேவ சமூகத்துக்கு திரும்பும் பொழுது அவர் என்னை வார்த்தைக்கு கீழ்ப்படிய செயல்படுத்துகிறார், வார்த்தைக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறார், கீழ்ப்படிதல் உள்ள கிரியைகளை என்னிடத்தில் செயல்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு 2வது காரியம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நான் இன்னும் பெறாமல் இருப்பதற்கான காரணம் ஏதோ ஒரு சின்ன கீழ்ப்படியாமை. அல்லேலூயா. அது சின்னதோ பெருசோ நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து அறிகிற தேவனிடத்துல சமூகத்துல நம்ம கேட்கும் பொழுது, நீ இந்த காரியத்துல சின்ன ஒரு விஷயம்தான், இதுல நீ கீழ்ப்படிந்தனா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் வேற எதுவுமே இல்லை, நீ சுதந்தரிக்கப்படுவாய். அல்லேலூயா. நீ உன் வாக்கு தத்தத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளுவ. அதுதான் நம்மளுடைய தேவனுடைய விருப்பம். அப்ப முதலாவது நான் என்ன சொன்னேன், வார்த்தைக்கு தகுதிப்படுத்துகிறார். 2வது வார்த்தைக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறார். அப்ப வார்த்தைக்கு கீழ்ப்படிய கர்த்தரே நம்மை பலப்படுத்துவார். ஆனால் நான் திரும்ப வேண்டியது தேவ சமூகத்துக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல நம்மளுடைய முயற்சி ரொம்ப தேவையில்லை, நம்மளுடைய முயற்சி அதிகம் தேவையில்லை. நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணு, திரும்பணும். எங்கன்னா தேவ சமூகத்துக்கு. நான் திரும்பி நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் இதுல கீழ்ப்படியணும்ப்பா, இன்னும் என்ன ஒரு தடையா இருக்கு. நீங்க இந்த அனுபவத்துல நீங்க ஒவ்வொரு படியாய் நீங்க வரணும். 3 காரியங்களை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 1, வார்த்தைக்கு திரும்பின உடனே ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துவார். அதை நம்மளால உணர முடியும். ஜபத்துல நீங்க அவங்களை அனுபவிக்க முடியும். அப்ப நீங்க அடுத்து நம்ம செய்ய வேண்டிய காரியம், இன்னும் நமக்கு 3-4 நாட்கள் தான் ஜபம் இருக்குது. இந்த நாட்கள்ல நீங்க கேளுங்க, ஆண்டவரே இன்னும் நான் பெற்றுக்கொண்ட வார்த்தையை நான் என் கையில சுதந்தரிக்க நான் இன்னும் என்ன பண்ணணும்னு நீங்க தேவ சமூகத்துல அமரும் பொழுது ஆண்டவர் வார்த்தைக்கு தகுதிப்படுத்துவார். நம்மை அப்படி தகுதிப்படுத்துற நம்மளால உணர முடியும். நம்ம அந்த பாதையில நடத்துவார். அதை நம்ம எளிதில் புரிந்து கொள்ள முடியும், கணிக்க முடியும். 2வது பண்ணுவாரு, கீழ்ப்படிய பண்ணுவார். இந்த ஒரு விஷயம் தான் மகளே உனக்கு தடையா இருக்கு, இந்த ஒரு விஷயம் தான் மகனே உனக்கு தடன்னா ஆண்டவர் அதை சொல்லும் பொழுது நமக்கு ஒருவேளை அந்த காரியங்கள், இந்த காரியமோ, இந்த காரியத்துல நான் தவறு இருக்கிறேனோ, இந்த காரியம் தான் கர்த்தருக்கு பிரியமில்லாத இது என்னிடத்துல ஒண்ணு இருக்குதோ அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கும் பொழுது அதை நம்ம பலத்துல நம்ம பார்த்தோம்னா நிச்சயம் நம்மளால கீழ்ப்படிய முடியாது. உண்மை அதுதான், கீழ்ப்படிய முடியாது. ஆனா அதே இது நீங்க எங்க இருக்கிறீங்க, தேவ சமூகத்துல இருந்து கேட்குறீங்க. தேவ சமூகத்துல இருந்து கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை, கிருபைகளை நமக்கு கொடுத்து கீழ்ப்படிய பண்ணுகிறார். அல்லேலூயா. மோசே கொலைகாரன் அழைக்கப்பட்டவன் தான். ஆனா அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட போறதுக்கு முன்னாடி மோசைய ஒரு கட்டத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கே ஆண்டவருக்கு சில நாட்கள் தேவைப்பட்டது. கிதியோனை போல அவரும் சந்தேகப்படுறாரு. என்ன பண்றாரு, முச்செடியில பேசியுமே நான் அங்க போய் உளறிட்டேன்னா என்ன பண்ணுவேன், நான் அங்க போய் அப்படி பண்ணிட்டேன்னா எனக்கு திக்குவாயி மந்த நாக்கு இருக்கே, பல பலவீனத்தை சொல்றாரு. எனக்கு பேச தெரியாதே, ஏன்னா திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன், நான் எப்படி பேசுவேன். அவன் அங்கதான் நான் ஒரு கொலையை பண்ணிட்டு வந்திருக்கிறேன், அவன் போனா என்னை கொலைகாரன் என்னைய காயப்படுத்துவானே. இன்னைக்கு நிறைய காரியங்கள்ல ஒரு சின்ன விஷயம்தான் நம்ம ஆண்டவர் சொல்றாரு கீழ்ப்படியணும். எந்த விஷயத்துலனா, நீ இந்த நபரை மன்னிக்கணும் அல்லது நீ இந்த நபரோட கூட ஒப்புரவாகணும்னு சொல்லுவார். ஆனா இப்படி சின்ன சின்ன காரியமா தான் இருக்கும். இதுதான் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க சின்ன சின்ன தடைகளா இருக்கும். இப்படி சொல்லும் பொழுது நமக்குள்ள இருக்கிற கௌரவம் எட்டி பார்த்து என்ன சொல்லும், அவ தானே அன்னைக்கு பேசின உனைய, நீ எதுக்கு போய் பேசணும், ஆண்டவர் என் உன்னைய மன்னிக்க சொல்றாரு. அப்படி கௌரவம் எழும்பும். அப்படி எழும்பும் பொழுது நம்மளால அந்த கிரியையை செய்ய விடாம தடுக்கும். அல்லேலூயா. இதுதான் உண்மை. இதை ருசி பார்த்திருப்போம். நிறைய நேரத்துல பலிபீடத்துல இருந்து வார்த்தை வந்திருக்கும், நீ உன் கணவன் இந்த விஷயத்துல மன்னித்து நீ ஏற்றுக்கொள், அல்லது நீ இன்ன நபரோடு கூட ஒப்புரவாகு, நீ ஒப்புரவாகாம காணிக்கையே செலுத்தாதங்கிறாரு. அப்புறம் எப்படி வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க வைப்பாரு? நீ சகோதர இடத்துல நீ ஒப்புரவு இல்லைன்னா நீ காணிக்கையே வச்சுட்டு நீ போயிட்டு ஒப்புரவாயிட்டு திரும்ப வந்து செலுத்து. இல்லைன்னா நீ அப்படி இல்லை, திரும்ப மனசு இல்லைன்னா நீ அப்படியே எடுத்துட்டு போயிரு. ஆனால் பணம் உன்னோட கூட நாசமா போட்டு எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. எனக்கு வேண்டாம். நீ சகோதரனோட ஒப்புரவாயிட்டு பின்பு நீ கொஞ்சத்தை செலுத்தினாலும், விதவை போட்டு அந்த 2 ரூபா, அந்த 2 ரூபாங்க பாருங்க, 2 காசு போல அது தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றதாய் காணப்படும். அல்லேலூயா.
அப்போ சின்ன சின்ன விஷயம்தான். நான் எதுல கீழ்ப்படியணும்னு நீங்க தேவ சமூகத்துல அமரும் பொழுது, ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களை சொன்னால், நீங்க இந்த நபரோடு கூட பேசு, இந்த நபரோடு கூட ஒப்புரவாகு, இந்த நபரை நீ மன்னித்து விடு, இதுதான் மகளே உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு சின்ன ஒரு தடையா இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா, ஆண்டவரிடத்துல நம்ம மாம்சம் சொல்லும், வேண்டாம் இது கொஞ்சம் கடினம். அதாவது ஆண்டவர் சொல்லிட்டு நமக்கு வழியையும் உண்டாக்கி கொடுப்பார். பல நேரத்துல அத்தனை நாள் அவங்கள பார்த்துருக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட பேசினதுக்கு அப்புறம் நமக்கு எதுக்கவே வருவாங்க. அப்ப நமக்கு மனசு சொல்லும், போய் பேசு, ஆண்டவர் சொல்லிட்டார்ல, ஒப்புற வயிறு, நீ எதுவும் சாரி கேட்கலனாலும் பரவாயில்ல, அவங்களோட 4 வார்த்தை பேசிட்டு வந்துருன்னு சொல்லும். ஆனா பக்கத்துல அவங்களும் பக்கத்துல வருவாங்க, நம்மளும் பக்கத்துல வருவோம், ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு போய் தாண்டி போய் விட்டுரும். அல்லேலூயா. இதுதான் நமக்குள்ள இருந்து எழும்புகிற மாம்ச கிரியை. அப்ப இப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாம ஒரு மாம்ச கிரியை எழும்பி நம்மை கொண்டு போய் விடும். அப்ப இப்படி ஒவ்வொரு டைமும் நம்ம மாம்ச கிரியைக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டே இருப்போம்னா, வாக்குத்தத்தம் இப்படி பக்கத்துல போனாலுமே நம்ம சுதந்திரிக்க மாட்டோம். அல்லேலூயா. வாக்குத்தத்தமும் நம்மளை தாண்டி தான் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியத்துல கீழ்ப்படிய முயற்சி செய்வோம். அது கொஞ்சம் கடினமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டோட கிருபையை கேளுங்க. அதுக்கும் நீங்க கிருபையை கேளுங்க. ஏன்னா தேவ சமூகத்துல மாத்திரம்தான் நாம எவ்வளவு தூரம் நம்மை விட்டு கொடுக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் நம்ம திறந்த மனசோடு பேச முடியுமோ, அது நீங்க எந்த மனிதனிடத்திலையும் பேச முடியாது. உங்க பலவீனத்தை நீங்க தேவ சமூகத்துல ஆண்டவர்கிட்ட நீங்க எவ்வளவு சொன்னாலும், நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இசப்பா நீங்க இது சொல்றீங்க, எனக்கு செய்யணும்னு ஆசையும் இருக்குது, ஆனா என்னால செயல்படுத்த முடியல, எனக்குள்ள ஏதோ ஒண்ணு தடுக்குது. இப்படிப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல ஓப்பனா நம்ம தேவ சமூகத்துல பேசும் பொழுது, ஆண்டவர் இதுதான் என் பிள்ளையோட பலவீனம்னு எனக்கு தெரியும், ஆனா நீ என் சமூகத்துல வந்து அதை சொல்லிட்ட பாத்தியா, அதனாலயே நான் உனக்கு கிருபையை கொடுத்து அதை மேற்கொள்ள பலனையும் கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க, வாக்கு தத்தத்தை திருப்பிக் கொள்ள நான் 2வது பண்ண வேண்டிய காரியம், கீழ்ப்படிதல் உள்ள கிரியை, அதற்கு நேரா நான் திரும்பணும். கீழ்ப்படிதல் உள்ள கிரியைக்கு நேராக நான் திரும்பணும். அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை நாம பார்க்க போகிறோம். அதே ஒரு காரியம், நம்மளுடைய கீழ்ப்படியாமை. 2வதுலயே பாருங்களேன், கீழ்ப்படியாமை என்ன பண்ணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கிட்டேங்கிறாரு மோசையின் இடத்துல. அவர் ஒண்ணுமே பண்ணல, சொன்ன வார்த்தைக்கு 2 அடி அடிச்சிட்டாரு. அப்ப நம்மளுடைய கீழ்ப்படியாமை தேவனுக்கு பரிசுத்த குலைச்சலை உண்டாக்குதான். அதுல கர்த்தர் பொறுமை உள்ளவரா இருக்க மாட்டார். தன்னுடைய பரிசுத்தத்துக்கு கேடு வருகிற எந்த காரியத்துக்கும் அவர் மன்னிக்க மாட்டார், துணை செய்ய மாட்டார். ஏன்னா இப்படியா இருக்கல வசனம், ஆவியானவருக்கு விரோதமா பேசப்படுகிற வார்த்தைக்கு மன்னிப்பே கிடையாது. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர், திரித்துவம், பரிசுத்தம், இப்படிப்பட்ட காரியத்துல கர்த்தர் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பார். ஆனா நம்ம எந்த காரியத்துல பலன் இல்லாமல் இருக்கிறோமோ அதுல பலனை வேணா தருவாரே தவிர, கிருபையை தருவாரே தவிர, நம்ம ஆவிக்குரிய, அதாவது ஆவியானவர், பரிசுத்தம், திரித்துவம், இந்த ஒரு காரியத்துல எல்லாம் கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நான் என்னுடைய பரிசுத்தத்தை ஒருவனுக்கு கொடையன், ஏதோ ஒரு வார்த்தை இருக்கு, அப்படி எனக்கு தெரியல சரியா. பரிசுத்தத்தை ஆண்டவர் என்னைக்கு கரைப்படுத்த மாட்டார். பரிசுத்த, அதாவது அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணனா இருந்தும் நமக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டார். பின்பு பிதாவினால் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுதான் நமக்காக பண்ண விலையேற பெற்ற காரியம். ஆனா திரும்ப அவருடைய பரிசுத்தத்துக்கு குலைச்சல் உண்டாகுமானால் அதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய கீழ்ப்படியாமை தேவனுக்கு பரிசுத்த குலைச்சலை உண்டாக்குது. 2வது நம்முடைய கீழ்ப்படியாமை தேவனிடத்துல வாக்குவாதம் பண்ண வைக்கும். அல்லேலூயா. நாம கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டோம். கிதியோன் பண்ணார் பாத்தீங்களா, அவர் தேவ சமூகத்துல அமரவே இல்லை, அவர் அடுத்த பிழப்புக்கு கோதுமையா தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் தூதன் வந்து பேசும்பொழுது கேட்கிறாரு, ஏன் எங்களுக்கு எங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது, நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னா ஏன் எங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது. அப்ப கீழ்ப்படியாம இருந்தது நானு, ஆனா வாக்குவாதத்தை அது பிறப்பிக்குது. அப்ப நான் தேவனிடத்துல வாக்குவாதம் பண்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையோடு வாக்குவாதம் பண்ணினதுனாலதான் விலையேற பெற்ற காரியத்தை பொறுமை இல்லாமல் இழந்தார் மோசே. கானானை சுதந்தரிக்காம பொறுமை இல்லாம இழந்துட்டாரு. அப்போ தேவனோடு கூட வாக்குவாதத்தை ஏற்படுத்துகிற காரியம் என்னுடைய கீழ்ப்படியாமை. அல்லேலூயா. நாம கீழ்ப்பிடிச்சிருக்க மாட்டோம். ஆனா மனசு விரக்தியில ஒரு கட்டத்துக்கு மேல அதே வாக்குத்தத்தத்தை பெற்ற இன்னொருவரோ அல்லது அதே வாக்குத்தத்தத்தின் பாதையில சுதந்திரித்து நமக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பத்தாரோ பார்க்கும் பொழுது நமக்குள்ள கேள்வி எழும்பும், எப்போ எனக்கு நீங்க செய்வீங்க, எப்போ சொன்னீங்க, நீங்க ஏன் என் வாழ்க்கையில நடக்க மாட்டேங்கி. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், என்னுடைய கீழ்ப்படியாமை. அல்லேலூயா.
என்னுடைய கீழ்ப்படியாமையினால வந்த காரியம் என்னை தேவனுக்கு நேராக வாக்குவாதத்தை பிறப்பிக்கிறது. அல்லேலூயா. அப்ப எனக்கு கீழ்ப்படிதல் உள்ள கிரியை செய்கிறதுக்கு முன்பதாக கீழ்ப்படியாமை நமக்குள்ள இருக்குமான ரெண்டு காரியம். ஒன்னு, பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்துகிறோம். ரெண்டு, வாக்குவாதத்தை தேவனோடு கூட ஏற்படுத்துகிறோம். வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப இந்த சின்ன கீழ்ப்படிதலுக்கு நம்ம இணங்குவோமானால் நிச்சயம் இவை ரெண்டுல இருந்து நம்ம பாதுகாக்கப்படுறோம். தேவனுடைய நாமத்துக்கு பரிசுத்த குலைச்சலை நான் உண்டாக்க கூடாது. தேவனிடத்துல நான் ஏன்கிற கேள்வியே நான் கேட்க கூடாது. அதற்கு நான் தகுதியானவளே அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து மூன்றாவது காரியத்தை பார்க்க போகிறோம். சியோனுக்கு திரும்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது என்ன சொன்னேன்? தகுதிப்படுத்த தேவ சமூகத்துக்கு திரும்பணும். வார்த்தைக்கு தகுதிப்படுத்த நான் திரும்பணும். ரெண்டாவது, கீழ்ப்படிதல் உள்ள கிரியை செய்ய நான் திரும்பணும். மூன்றாவது, சியோனுக்கு திரும்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சியோனுக்கு நீங்க திரும்பும் பொழுது, சியோனுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வரும் பொழுது, அங்க சியோன்ல பதில் தான் இருக்கு. சியோன்ல சமாதானம் தான் இருக்கு. நீ ரெண்டு காரியம் பண்ண பத்தியா? வார்த்தைக்கு தகுதிப்படுத்தினா பத்தியா? வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச பத்தியா? இந்த ரெண்டுத்துக்கான பிரயாசத்துக்கான பலனை ஆண்டவர் சியோன்ல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் சியோனுக்கு திரும்பும் பொழுது இவ்வளவு நாள் காத்திருந்த காத்திருப்பை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். அங்க போய் நான் எனக்கானதை எடுக்கிறேன். என்ன எடுக்கிறேன்னா, நான் ரெண்டு காரியத்தை நான் கீழ்ப்படிந்து இருக்கிறேன். ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறான். தேவ சமூகத்துக்கு திரும்பும் பொழுது என்னை தகுதிப்படுத்தி கீழ்ப்படிய பண்ணின அந்த முயற்சிகள் எல்லாம் சியோனிலே நான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க. அல்லேலூயா. சியோனுக்கு நான் திரும்பும் பொழுது அங்க எனக்கான ஆசீர்வாதம் இருக்கிறது. ஏசாயா 46 11 12 13 வாசிங்களேன். ஏசாயா 46 11 12 13. எடுத்து வருங்க, வாசிங்க. ஏசாயா மைக்ல வாசிக்கிறீங்களா? முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதமா. ஏசாயா 46 11 நான் வாசிக்கிறேன். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்புக்கு தாமதிப்பதில்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ரட்சிப்பை சீயோனில தாமதிக்க பண்ண மாட்டேன். நீ காத்திருந்த காத்திருப்பு சீயோனில நீடிக்காது. அல்லேலூயா. நான் ரெண்டு காரியத்தை கடந்து வரணும். தகுதிப்பட்டு கீழ்ப்படிந்து நான் வருவேனானால் சியோனிலே எனக்கு காத்திருப்பு இல்லை. அல்லேலூயா. சியோனிலே எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அப்போ என்னுடைய பிரயாசத்துக்கு சியோனில பலன் உண்டு. எனக்கு அங்க ரட்சிப்பு துரிதமா இருக்கு. அங்க என்னுடைய விருப்பத்தின் நிறைவேறுதல் துரிதமா இருக்கு. அங்க என்னுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் துரிதமா இருக்கு. சியோனுக்கு வந்த பிறகும் நான் வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்க கர்த்தர் விட மாட்டார். அப்ப நான் வர வேண்டிய இடம் சியோனுக்கு வரணும். நான் சியோனுக்கு வருகிற வரைக்கும் நான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நான் நிற்கணும். அல்லேலூயா. சியோன் என்றால் தேவன். அத வசனம் சொல்றாருல, நான் சொன்னேன், நான் நிறைவேற்றுவேன். நான் திட்டம் பண்ணினேன். அந்த வசனம் வாசிங்களேன். 11 நடு பகுதியில, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. அப்ப சியோனுல எனக்கான காரியம் செய்யப்பட்டிருக்கு. நான் சியோனுக்கு வந்துட்டேன்னா அவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். கர்த்தர் எனக்கு திட்டம் பண்ணினதை சியோனிலே செய்து முடித்துட்டார். அப்ப நான் சியோனுக்கு திரும்பிட்டேன்னா அங்கே எனக்கானதை சுதந்தரித்துக் கொள்ளுவேன். நீங்க நேரா சியோனுக்கு வர முடியாது. நாம பண்ண வேண்டிய ரெண்டு காரியம் அதற்கு முந்தி இருக்கிறது. ஒன்னு, தகுதிப்படணும். ரெண்டு, கீழ்ப்படியணும். இவைகளுக்கு பின்பு நான் என்ன ஆட்டோமேட்டிக்கா இது சியோனுக்கு கொண்டு வந்துரும். ஏன்னா அங்க எனக்கு சந்தோஷமும் சஞ்சலம் நீங்கி அங்க எனக்கு சந்தோஷம் இருக்கிறது. அங்க எனக்கு நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது. அங்கே நான் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அங்கே நீதி எனக்கு தூரம் இல்லை, ரட்சிப்பு எனக்கு. ஆமென். சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். அல்லேலூயா. அப்ப நான் மகிமையை பார்க்கணும்னா சியோனுக்கு வரணும். மகிமைனா என்னது? கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறதை என் கண்களால் காண பண்ணுவதே
அவருடைய மகிமையை நான் பார்ப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சியோனுக்கு நீங்க வருவீர்களானால் மகிமையை பார்க்கலாம். சியோனில எனக்கான பலன் உண்டு. நான் சியோன் வரை வருவேன், ஆனால் நிச்சயம் அவைகளை சுதந்திரிப்பேன். அல்லேலூயா. அப்ப எனக்காக நான் தகுதிப்படும் வரைக்கும் எனக்காக காத்திருப்பார். நான் கீழ்ப்படுகிற வரைக்கும் எனக்காக காத்திருப்பார். சியோன்ல வல்லமையை காண்பிக்கிற வரைக்கும் அவர் என் கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தகுதிப்பட அவர் எனக்காக உதவி செய்ய என்னோடு இருக்கிறார். நான் கீழ்ப்படிய பலவீனங்கள் இருக்குமாயின் அதுல பலனை கொடுக்கவும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சியோனில தம்முடைய வல்லமையை காண்பிக்கவும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்ப தேவ சமூகத்துல இன்னைக்கு நாம கேட்க வேண்டிய காரியம், வாக்குத்தத்தம் எல்லாத்துக்கும் நிறைவேறுது, ஏன் என் வாழ்க்கையில நிறைவேறலைங்கிற ஒரு கேள்வி இருக்குமானா, ஏன் என் பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறல, ஏன் என் சபைக்கு நிறைவேறலைங்கிற ஒரு கேள்வி இருக்குமானால், நான் பண்ண வேண்டியது அந்த வார்த்தைக்கு நான் தகுதிப்பட வேண்டும். 2வது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேணும். 3வது நான் சியோனை காண்பேன். சியோனுக்கு நான் திரும்பும் பொழுது அங்கே எனக்கான பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்துல இந்த காரியங்களை மனதில வைத்துக்கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி இருக்கிற இடங்களை முழங்கால் படிக்கிட்டு, கிதியோனுக்கு நீ திரும்பி வர மட்டும் நான் இருப்பேன் கிதியோனோடு பேசுனீங்களப்பா. இன்னைக்கு நான் தேவ சமூகத்துக்கு நான் தேவ சமூகத்துக்கு திரும்பி வர, நான் வருகிற வரைக்கும் நீங்க என்னோடு கூட இருக்கணும். நான் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் நீங்க என்னோடு கூட இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, வாக்குத்தத்தம் எளிதில பெற்றுக்கொண்ட நான், கிருபைகளையும் எளிதில பெற்றுக்கொள்ளுகிற நான், ரட்சிப்பை எளிதில பெற்றுக்கொண்ட நான், இவைகள் எவற்றிலுமே என்னுடைய பிரயாசம் இல்லை. இருந்தாலும் நான் இவைகள் எல்லாம் விலையேற பெற்றதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆனா எனக்கு விலையேற பெற்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீங்க. அந்த வார்த்தை என்னில் நிறைவேற நான் பிரயாசப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு நீங்க கற்றுக் கொடுத்தபடியே இந்த வார்த்தைக்கு நான் தகுதிப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. கரங்களை உயர்த்தி நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆவியானவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரே. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் விலையேற பெற்ற வார்த்தையா இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறுச்சுன்னா என்னை சுற்றில் இருக்கிறவர்களுக்கு அதுவே பதிலாய் மாறும். என்னை சுற்றிலும் எனக்கு சவாலா இருக்கிறவர்களுக்கு அதுவே பதிலாய் மாறும். இன்னைக்கு உங்களை பார்த்து சவாலா இருக்கிற நபர்களுக்கு முன்பாக நீங்க மௌனமா இருந்தால் மாத்திரம் போதும். நீங்க மௌனமா இருந்து தேவ சமூகத்துல கிரியை செய்தா மாத்திரம் போதும். அவர்களுக்கான பதில கர்த்தரே காண பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அவர்களுக்கு பதிலை கொடுப்பார். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல அப்படிப்பட்ட கிருபை எனக்கு வேணும்பா. என்னை சுற்றிலும் சவாலா இருக்கிறவர்கள் மத்தியில என் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்குள்ள நான் பிரவேசித்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அவர்களுக்கு பதிலாக நான் மாற ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை கீழ்ப்படிய பண்ணுங்கப்பா. எனக்கு பலன் இல்லை, எனக்கு கீழ்ப்படிய பலன் இல்லை. நான் உண்மையா தேவ சமூகத்துல வருகிறேன், நான் உண்மையா திறந்த மனதோடு கூட இருக்கிறேன். உண்மைதான் என் இருதயம் என்னை கடினப்படுத்துறது, என்னுடைய கௌரவம் என்னைய கீழ்ப்படிய விடாம தடுக்கிறது. இவை எல்லாவற்றிலும் நான் உங்க கிருபையை கேட்கிறேன்ப்பா. இவை எல்லாவற்றிலும் நான் உங்க கிருபையை கேட்கிறேன் ஆவியானவரே. எனக்கு நீங்க உதவி செய்வீராக. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் என்னை வளைஞ்சு கொடுக்கிறேன்ப்பா. இந்த வார்த்தை தேவ சமூகத்துல சொல்லுங்க, நான் என்னை வளைந்து கொடுக்கிறேன். நீங்க வளைக்கிற வளைக்கு என்னை நான் வளைந்து கொடுக்கிறேன். வாக்கு தத்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்ற நீர் என்னெல்லாம் என் வாழ்க்கையில செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ அவைகள் எல்லாவற்றையும் செய்ய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நான் என்னை தருகிறேன் ராஜா, நான் என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமேன்னு சொல்லுவோமா? உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே
உருவாக்குமே, என்னை உமதாக்குமே. ஆண்டவர் சமூகத்துல மோசே தன்னை இப்படியாக விட்டு கொடுக்கிறார். கொலையாளி என்று, கொலை பண்ணப்பட்டவன் இவன், இவனால கொலை விழுந்தவன், இவன் ஒரு கொலைகாரன் என்று எகிப்து ஜனங்கள் இவனை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இவனை எப்படியா உருவாக்குனார்னா, மோசே மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் என்ற நாமம் இவனுக்கு, அப்படிப்பட்ட பேர் இவனுக்கு உண்டாகத்தக்க ஆண்டவர் இவனை உருவாக்குகிறார். இன்னைக்கு தேவ சமூகத்துல நாமும் இப்படிப்பட்ட காரியங்களோடு கூட தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் எப்படிப்பட்டவள், என்னிடத்துல என்னென்ன கிரியைகள் உண்டு, நான் எந்த காரியத்துல கிரியை செய்ய வேண்டும் என்பதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. மனிதன் என்னை நியாயம் தீர்க்க கத்தர் விட மாட்டீர், மனிதன் என்னை நியாயம் தீர்க்க கத்தர் விட மாட்டீர். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் மனுஷன் கையில விழலப்பா, நான் தேவ சமூகத்துல விழுகிறேன். நான் மனுஷன் கையில நான் விழல, மனுஷனை என்ன நியாயம் தீர்க்க விடாதீங்க, நான் தேவ சமூகத்துக்கு வருகிறேன், நான் தேவ சமூகத்துக்கு வருகிறேன். இன்னைக்கு எத்தனை மனுஷங்க நம்ம காயப்படுத்தி இருந்தாலும் நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே மனுஷன் கையில நான் விழாதிருப்பேனாக, இந்த மனிதர்கள் கையில நான் விழாதிருப்பேனாக. நான் வருகிறதெல்லாம் தேவ சமூகத்துக்கு அப்பா, நான் தேவ சமூகத்துக்கு திரும்புகிறேன். என்னை வார்த்தைக்கு தகுதிப்படுத்துங்க, என்னை வார்த்தைக்கு கீழ்ப்படிய பண்ணுங்க, என்னை வார்த்தைக்கு, என்னை சீயோனுக்கு நேராக திரும்ப பண்ணுங்க. 3 காரியங்களை தேவனிடத்துல கேட்போமா. நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆவியானவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எனக்காக என் இயேசு என்னோடு கூட இருக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். உன்னை தகுதிப்படுத்துகிற வரைக்கும் இந்த இயேசு உன் கூட இருப்பார். நீ கீழ்ப்படுகிற வரைக்கும் இந்த இயேசு உன்னை பலப்படுத்துவார். நீ சீயோனுக்கு திரும்புகிற வரைக்கும், நீ இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற வரைக்கும் அவரே உன்னை சீயோனுக்கு அழைத்து செல்லுவார். அங்கே உனக்கான பதில் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஆராதனை வேளையில பாடினது போல நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. அது எங்கன்னா சீயோனுல என் நம்பிக்கை வீண் போகாது, சீயோனுல எனக்கான பலன் உண்டு. ஆண்டவரிடத்துல என்னை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஒப்பு கொடுத்து வெறுமையாக்கி தேவ சமூகத்துல, அப்பா நான் என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன், நான் என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன், நான் என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னை காத்திருக்க பண்ணி என்னை பலப்படுத்த உம்மால கூடுன்னா, ஆண்டவரே என்னுடைய காத்திருப்பு வீணாகாமல் என்னை சீயோனுக்கு கொண்டு போக ஒருவராலே கூடு. நீர் என்னை நடத்துவீராக, நீரே என்னை நடத்துவீராக. நல்ல தேவ சமூகத்தில் திரும்புவோமானால் திருப்பிக் கொள்ளுவோம். இன்றைக்கு என் வாழ்க்கையில எத்தனையோ நல்வார்த்தைகள் திருப்பிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன், கொஞ்சம் கவனிங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் வார்த்தை கொடுத்தார். இந்த சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்கிற வார்த்தைக்கு தாவீது சுமார் ஒரு குறைஞ்சது 15 ஆண்டுகள் உழைத்திருக்கிறார். 15 ஆண்டு கால உழைப்பை அன்றைக்கு தாவீது இழந்தவராக நிற்கிறார். ஏனென்றால் தாவீதோடு கூட இருந்தவர்கள் பராக்கிரமசாலிகள் அல்ல, அவர்கள் கடன் பிரச்சனையில் இருந்தவங்களும் முரட்டாட்டம் பண்றவங்க, இப்படிப்பட்டவங்க தான். அந்த வார்த்தையெல்லாம் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட மனுஷங்களை உருவாக்கி யுத்த புருஷர்களாய் மாற்றி அவர்களை யுத்தம் செய்ய வைத்து இத்தனை காரியத்தை தாவீது ஜெயம் பெற்று வைத்திருந்தால் அது அனைத்தும் கொள்ளையாட போய்விட்டது. நம்முடைய வாழ்க்கையில பல காலங்களாக நாம் சேர்த்து வைத்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் தேவ சமூகத்துக்கு நேராக திரும்ப வேண்டும். தாவீது நான் இத்தனை ஆண்டுகளாக உழைத்த சம்பாதித்த பெயர் புகழ் மரியாதை அனைத்தும் அனைத்தும் போய்விட்டது. ஆனா தாவீதோ தேவ சமூகத்துக்கு நேராக திரும்புகிறான். நாம் இன்றைக்கு தேவ சமூகத்துல நான் திரும்பணும். எதற்காக? நான் இழந்து போன அனைத்தையும், அதாவது வெறுமனை இல்லை, நான் பிரயாசப்பட்டு சம்பாதித்த அதை நான் இழந்து போன அனைத்தையும் திருப்பிக் கொள்ள நான் தேவ சமூகத்துக்கு நேராக திரும்பணும். அதற்கு நான் கீழ்ப்படியணும், அதற்கு நான் ஆயத்தமாகணும்.
அதற்கு நான் பர்வதத்துக்கு ஏறணும். தேவ சமூகத்துக்கு நேராக ஆவியானவரே எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. ஜெபிக்கலாமா? ரிபாலா சந்துரோ ஹேகா பௌதரானா சந்தரா ஹந்துரோ நோ ஜீசஸ். எஸ், அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகிழ்ச்சி நிறைந்த மாலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இதோ இந்த இரவு நேரத்தில் எங்களோடு கர்த்தர் பேசின சகல நல்வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கீழ்ப்படிய பண்ணும், கீழ்ப்படிய பண்ணும், கிரியை செய்ய பண்ணும், சீயோனுக்கு திரும்ப பண்ணும். ஆண்டவரே, திரும்பும் போது திருப்பி கொள்வாய் என்று கர்த்தர் எங்களோடு பேசியிருக்கிறீங்கப்பா. இத்தனை ஆண்டுகளாக நான் பெற்றுக்கொண்ட அனைத்தையும் ஒரு இரவு நேரத்தில் ஒருவன் அழித்து விட்டான். என் வாழ்க்கையில் இருந்த அனைத்து வாக்கு தத்தத்தையும் அவ்விசுவாசம் என்கிற ஒரே ஒரு நபர் வந்து மொத்தமா அழித்து விட்டான். சொல்லுங்க தேவ சமூகத்தில், ஆண்டவரே, என் வாழ்க்கையில அனைத்து வாக்கு தத்தங்களையும் என்னுடைய அவ்விசுவாசம் அழித்து விட்டதுப்பா. நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன், நான் புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். தேவனுக்கு நேராக எஸ் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், முது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு அமலேக்கியர்களைப் போல, மீதியானியர்களைப் போல, வெள்ளங்கள் போல சத்துருக்கள் எழும்பி கர்த்தர் சொன்ன அனைத்து நல்வார்த்தைகளையும் அழித்து விட்டாலும் தேவன் திருப்பி கொடுப்பீராகனு ஜெபிக்கிறேன். திருப்பி கொடுப்பீர் என்றால் அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. எஸ், இன்றைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். காத்திருக்கிறதான இருதயங்கள், திருப்பி கொள்ள முடியுமா என்று நினைக்கிற இருதயங்கள், அது என் கைக்கு திரும்புமா, அது என் வாழ்க்கையில வாய்க்க பண்ணுமா, மீண்டும் சஞ்சலம் ஸ்தோத்திரம் நீங்கி, ஸ்தோத்திரம் தவிப்பு நீங்கி, துக்கம் நீங்கி, அவமானம் நீங்கி, அவமதிப்பு நீங்கி எனக்கு மிகுந்த மரியாதை உண்டாகுமா? தேவனை நோக்கி திரும்புங்கள். எஸ், இந்த 16ஆம் நாள் தேவனை நோக்கி திரும்பி இருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். தாய் தகப்பனுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வருகிறேன். தங்கள் வாழ்க்கையில நான் இதை பெற்றுக்கொண்டு விட மாட்டேனா, இதை நான் பிடித்து விட மாட்டேனா, இதை நான் எடுத்து விட மாட்டேனா என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். எஸ், காத்திருந்து காத்திருந்து துளைத்து போன அனுபவத்தோடு இருக்கிறதா எல்லோரையும் அது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். துளைந்து போனதை, இழந்து போனதை, திருடப்பட்டதை, அழிக்கப்பட்டதை திரும்பவும் தேவன் திருப்பி தருவீராக. திரும்பவும் தேவன் திருப்பி தருவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையை மீண்டும் திருப்பி தாங்க. குடும்ப வாழ்க்கையை திருப்பி தாங்க. சமாதானம் உள்ள வாழ்க்கையை திருப்பி தாங்க. ஆண்டவரே, உலகத்தால் ஆண்டவரே கரைபட்ட காரியங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு தேவ நீதியால் போத்தப்பட்டவர்களை திருப்பி தாங்க. முது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். முது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் கொடுத்த சரீரம், அந்த சரீரத்தில் ஏற்பட்டதான வியாதிகள் மறைந்து ஆண்டவரே ஒரு புதிய சரீரத்தை திருப்பி கொடுங்க. முது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். முது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த சரீரத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு அவயவங்களையும் முது கரத்தில் ஒப்பு கொடுக்க தேவன் மீண்டும் உயிர்ப்பிப்பீராக, உயிரடைய பண்ணுவீராக, ஜீவன் உண்டு பண்ணுவீராக, ஜீவன் உண்டு பண்ணுவீராக. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. உமது வார்த்தையை பகிர்ந்து கொண்ட உமது மகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் கிருபை பெருகட்டும், இன்னும் கிருபை பெருகட்டும், இன்னும் கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.